வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது சிந்தனையை எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, வேண்டியது எல்லாம் கிடைக்கும். இதில் வேண்டுவது என்று ஒன்று இருக்கு. வேண்டியதுன்னா என்ன, வேண்டுவதுன்னா என்ன? இதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிட்டு சிந்தனை உரைக்குள்ளே போகலாம். உண்மையிலே நான் மன்றத்தில் இங்கே நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் பேராசிரியர் ஆகிறதுக்கு முன்பாக மன்றங்களாக நடக்கும். அதற்கப்புறம் அறக்கட்டளையாக மாறியது. அப்போ மன்றங்களாக இருந்த போதும் சரி, அறக்கட்டளைகளாக மாறிய போதும் நான் செயலாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது எனது இல்லத்தில் ஒரு 3 ஆண்டு காலம் தவமையம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த தவமையத்தில் 2 அன்பர்கள் வந்தாங்க. அவர் பேர் வெங்கடேஷ் ஒன்று, ஜஸ்டின் 2 பேர் வந்தாங்க. இந்த வெங்கடேஷ் என்பவர் மதுரை அழகேந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அது மதுரை அன்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவங்க நிறைய ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் அழகேந்திரா ஆட்டோமொபைல்ஸ் என்று பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், இப்படி எல்லா ஊர்லேயும் இருக்கும். அப்படி நிறையா அவர்களுடைய தொழில்துறை மேம்பாடு இருக்கும். அது எல்லாம் அது ஒரு குடும்ப கம்பெனி. அது அதில் திருச்சி பிரான்ச்சு வந்து அவங்க அண்ணன் தம்பிங்களில் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. மாதம் ஒரு தடவை கூடி அதனுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆனால் திருச்சி அழகேந்திரா ஆட்டோமொபைல்ஸ் வந்து அவர்களுடைய தங்கை பொறுப்பில் விட்டுருந்தாங்க. தங்கையும் அவர்களுடைய கணவரும் அதை பார்த்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் தான் வெங்கடேஷ். அவர் நிர்வாகத்துக்குள்ளே வந்த பிறகு ஒரு சூழலில் மன்றத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. மன்றத்துக்கு வந்தார். வந்து வீட்டில் வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டார். ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் போகல. உடற்பயிற்சி, காய்கல்பம், தவம், துரியம் வரைக்கும் வந்தார். அகத்தாய் பயிற்சி 1 2 எடுத்துக்கிட்டார். அப்போல்லாம் 4 அகத்தாய் பயிற்சிகள் இருக்கும். ஒரு பயிற்சி முடிஞ்சு ஒரு ஆண்டு வரவு செலவு கணக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒன்று கேட்டார். எங்கள் ஆர்கனைசேஷன் பெரிய ஆர்கனைசேஷன், உங்களுக்கு தெரியுங்க, நீங்களும் ஆட்டோமொபைல் ட்ரேடில், ஏன்னா நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்சூரன்ஸில் சர்வேயர், இழப்பீட்டு மதிப்பீட்டாளராக பணிபுரிவதனால உங்களுக்கு தெரியும், இந்த திருச்சி அழகேந்திரா ஆட்டோமொபைல்ஸு முழு பொறுப்பும் ஏன் கைக்கு வரணும் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டேன். எல்லாம் உங்கள் பெரிய மாமா தானே எல்லாம் பார்த்துக்கிறாரு, அதை விட்டுட்டு ஏன் உங்கள் கைக்கு வரணும்னு. இல்லை, என் கைக்கு வந்துச்சுன்னா இன்னும் தொழிலாளர்களுக்கு நல்ல முறையில் நான் உதவி செய்வேன், இன்னும் கொஞ்சம் ஏன் இஷ்டத்துக்கு இந்த வியாபாரத்தை பெருக்குவேன் என்று சொன்னார். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ மாமாட்ட பேசுங்களேன் அப்படின்னார். இல்லை, அவர்கிட்ட எல்லாம் யாரும் பேச முடியாது, அவர் சொன்னது தான் சட்டம், வேறு அண்ணன் தம்பிங்க யாரும் பேச முடியாது, எனது தாய் தான் ஒரே ஒரு சகோதரி, அவர்களுக்கு கடைசியால் என்று சொன்னார். இல்லை, இப்படி அந்த காலத்தில் மன்ற பேராசிரியர்களுக்கும் சரி, முக்கியமான பொறுப்பாளர்களுக்காகவும் சரி, இது மாதிரி நிறைய வீட்டு பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு சொல்லி வருவாங்க. இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு டெக்னிக் வச்சுருந்தோம். மகரிஷிக்கிட்ட கற்றுக்கிட்டதான்னு வச்சுக்கோங்களேன். மகரிஷிகிட்ட போய் ஏதாச்சும் கேட்டோம்னா தவம் செய்யுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாரு. அதையும் மீறி கேட்டிங்கன்னா நல்லா வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆவார். அதுபோல் நானும் என்ன பண்ணேன், இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு பஞ்சபோத நவரதமும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை
கொஞ்சம் நம்ம சாதாரணமாக சொன்னால் அவங்களுக்கு எடுபடாது. அதனால் ஒரு சில சட்டங்களை போட்டு காலையில் 6 மணிக்கு தவம் செய்யணும், அதே போல் மாலையில் 6 மணிக்கு செய்யணும், ஒரு 48 நாள் தொடர்ந்து செய்யணும், இப்படியெல்லாம் சட்டம் போட்டு அனுப்பியாச்சு. ஒரு வாரம் கழித்து திரும்பி வந்து அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல அப்படின்னு கேட்டார். நான் 48 நாள் சொன்னேன், அதுக்குள்ளே வந்து 48 நாளுக்குள்ளே அதான் என்னைய பிரச்சனை வரும், நாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் சொல்லி வந்துட்டோம். ஒரு 15 நாள் கூட தாண்டலை, அவர் வீட்டுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே செய்துகிட்ருக்கிறேன், இன்னும் ஒரு தகவலும் இல்லை எனக்கு. அது தகவல்லாம் உங்களுக்கு வராது, தானாக நடக்கும்போது நடக்கும், விட்டுருங்க, நீங்கள் செய்ய வேண்டியது தவந்தான், வேறு ஒன்றும் வேண்டாம். அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவங்க மாமாவை போய் பார்த்து அவங்க அம்மா அப்பா இவரெல்லாம் போய் கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ கூட அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, நீ கேளுமான்னு. நான்லாம் அண்ணன்கிட்ட கேட்க மாட்டேன், அண்ணன் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் நடக்கணும், நீ தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணிடாதே, நீ கேட்டீன்னா மற்ற அண்ணன்மார்களை எல்லாரும் கேட்பாங்க, இது ஒரு பெரிய விஷயமாக போயிடும், நீ ஒன்றும் கேட்காதேன்னு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்தவுடனே நேராக திரும்பி வந்து, நீங்கள் தவம் செய்யுங்கய்யா சரியாக போயிடும், நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் தவம் செய்யுங்க சரியாக போயிடும், தவம் செய்யுங்க சரியாக போயிடும், இதை தவிர இந்த பிரச்சனையெல்லாம் நாம் தலையிட்டு இதெல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இது? ஏன் இதை இவ்வளோ தூரம் முக்கியம்? எனக்கு நான் இந்த திருச்சி பிரான்ச்சுக்கு நான் முழு முதலாளியாக மாறணும், பங்குதாரராக இருக்கக்கூடாது என்று சொன்னார். ஏன் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு, நான் இல்லை பஞ்சபத நவரத்தை பற்றியே 2 வேலை செய்கிறத 3 வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்தார். வந்துட்டு, ஏன் நான் இன்றைக்கி போய் எங்கள் மாமாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு. சரி, இவரை தடுத்தாலும் நிற்க மாட்டார், சரி போயிட்டு வாங்கய்யா அப்படின்னு நேராக போனார். அவருக்கு கூப்பிட்டு இல்லை குடும்பங்கிறதுனால இந்த வரவேற்பு விருந்து உபசாரமெல்லாம் முடிச்சுட்டு, என்னப்பா என்ன விஷயமா வந்தேன், இது போல் நான் எனக்கு தோணுது, நான் முடிவெடுத்திருக்கேன், நீங்கள் இதை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு டெவலப் பண்ணிக்குவேன், இன்னும் கொஞ்சம் தொழிலாளர் இருப்பாமல் என் இஷ்டத்துக்கு நான் டெவலப் பண்ணுவேன். அப்படி அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, நீ 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டார். 2 நாள் கழித்து அவர் போகிறாரு. போனவுடனே அவர் இவனை பார்க்க இவங்கிட்ட இவனை கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் கேட்டுட்டான், தங்கச்சியினுடைய பையன் கேட்டுட்டான், மறுக்கவும் முடியல. அதனால ஒரு பெரிய தொகையை சொல்லி, இதை கொடுத்தீன்னா நான் உனக்கு வந்து அதை சரி பண்ணி உன் பேருக்கே கொடுத்துட்றேன் என்று சொல்லிட்டார். அது கொஞ்சம் பெரிய தொகை தான். அதை வந்து எப்படி அவரால் திருப்பி கொடுக்கறதுங்கிறது வந்துட்டு திரும்பியும் வீட்டில் வந்து கேட்டார். சார் அந்த மாதிரி மாமா ஒத்துக்கிட்டாரு, இவ்வளோ பெரிய தொகை கேட்குறாரு, இதை பாருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் கேட்டீங்க கிடச்சிருச்சு, அவ்வளோதான், தொகை கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்கள் பொறுப்பு அப்படின்னா. இல்லை அதுவும் கிடைக்கும், அது கொடுத்து என் கைக்கு வந்தால் தானே. இதை வியாபாரிகளை மட்டுங்க மாதிரி சொல்லுவார், நம்பவே கூடாது. அவங்க டெக்னிக்காக என்னை பிடிச்சாங்க, என்ன நான் கொடுத்துட்டு முழுசாக என் கைக்கு வந்தால் தானே அது வந்ததாக அர்த்தம். அதனால் நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க, அம்மாகிட்ட சொல்லுங்கள், அப்பாக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு. நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னு. இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுமேனு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு, உனக்கு தேவையாடா இந்த வேலையெல்லாம் சத்தம் போடுறாங்க. இருந்தாலும் என்ன செய்கிறது அப்படின்ட்டு 2 நாள் கழிச்சு வந்தார். ஐயா தொகை ரெடி பண்ணிட்டேன், நான் இன்றைக்கி போகிறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, சாயந்தரம் போய் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு முழுமையான ஓனராக திரும்பி வந்து சொன்னார். உண்மையிலேயே இது ஒரு எங்கள் குடும்பத்திலேயே மிகப்பெரிய அதிசயங்கய்யா. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு என் முடிவுக்கு எந்த விதத்திலேயும்
ஆட்சேபனை இல்லாமல் நான் கேட்டது அந்த நான் கொடுக்க மாட்டேன்னு நினச்சி சொன்னார். ஆனால் அந்த அமௌண்ட்டை கொடுத்து நான் சொந்தமாக ஆக்கிட்டேன். இது ஒரு உண்மை சம்பவம். அதுக்கப்புறம் அவர் மன்றத்துக்கு வர்றதில் நிறுத்திட்டார். அவர் சகோதரி ஒரு ஐ டாக்டரு, அவங்க இப்போது மன்றத்துக்கு வந்து நம்ம பயிற்சியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் வேறு கதைன்னு வச்சுக்கோங்க. இப்போது எங்களுக்கே எப்போ தெரிஞ்சதுன்னா, ஓஹோ, பஞ்சபூத நவரதம் செய்தால் பங்குதாரர்களாக இருப்பவர்கள் முதலாளியாக ஆக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வல்லமை நிறைந்தது பஞ்சபூத நவரதம் என்பது அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா நமக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? தவம் செஞ்சிங்கன்னா உங்கள் வேணுங்கிறது அத்தனையும் கிடைக்கும். ஆனால் அங்கே ஒரு இக்கு வைக்க இந்த தவம் இருக்கிறது பாருங்கள், அது சாதாரணது அல்ல. இனிமேல் இவர் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆகிருச்சு. இவர் பேருக்கு கன்வெர்ட் ஆகிருச்சு அந்த பிஸ்னஸ்ஸு. இவர் தான் இனி முழுமையான ஓனர். என்றைக்கு முழுமையான ஓனர்னு கையெழுத்து போட்டாரோ அடுத்த செகண்டு இன்கம் டேக்ஸ்லேருந்து செல் டேக்ஸ்லேருந்து வந்து உட்காந்துட்டான். இதுதான் தவம் செய்யும். உண்மையிலே உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கிறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா மகரிஷி வந்துட்டு ஆசை சீரமைத்தல்ல ஒரு வார்த்தை சொல்வார். அதாவது எந்த ஒரு ஜீவன் இந்த பூமியில் உற்பத்தி ஆகணும்னாலும் அது காலத்துக்கும், அது பிறப்பிலே இருந்து இறப்பு வரைக்கும் அதற்கு வேண்டியது எல்லாம் ஏற்கனவே கொடுத்து அனுப்பிய பிறகுதான் இந்த பூமியில் அந்த ஜீவனை அது உற்பத்தி பண்ணோம். இதுதான் இயற்கை நியதி என்று சொல்லுவார். பழைய ஆசை சீரமைத்தல்லாம் இருந்ததுன்னா எடுத்து கேட்டுப்பாருங்க. உண்மையிலே அதுபோல் இப்போ நான் எடுத்துக்கங்க, நான் பிறந்தேன்னா 1957 பிறந்தேன்னா இன்னும் எத்தனை காலம் வாழறனோ அத்தனை காலத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு உணவு, உடை, இருப்பிடம், நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு வேண்டிய பொருள் வளம், தொழில் வளம் அத்தனையும் இயற்கை கொடுத்து அனுப்பிய பிறகு தான் என்ன இந்த பூமிக்கு அனுப்பிட்டு எதுக்காக போய் பார்த்து இருந்து அனுபவிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு நாம் இந்த உலகத்துக்கு வந்தது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையே அனுபவித்து விட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்காக தான் நம்ம வந்தமே தவிர உரிமை கொண்டாடுவதற்கோ சொந்தம் கொண்டாடுவதற்காகவோ நம்ம வரலை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இங்கே வந்த பிறகு இது எல்லாம் என்னது 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 என்று உரிமை கொண்டாட போகிறப்ப தான் அது வேண்டாததாக மாறுது. என்னைக்கு நீங்கள் ஒரு பொருள் உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வேண்டாததாக மாறிவிடும். அதனால் தயவு செய்து எந்த பொருள் மேலேயும் இன்னைக்கு எனக்கு இது ஏன்னா நமக்கு எத்தனை இருந்தாலும் இன்னும் வேணும் இது பத்தாவதுக்கு இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞான உற்பத்தியில் கண்டுபிடிப்புகள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறதுக்கு நாளான்னைக்கு இல்லை என்கின்ற நிலையில் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது. அதனால் பொருள் உற்பத்தி நிறைய இருக்கிறதுனால நாம் இப்போ பொருள் சார்ந்த வாழ்க்கையில் இருந்து இந்த பொருளை வாங்குவதற்கு தேவையான பணம் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோம். இன்றைக்கி பணம் இருந்தால் எல்லாம் வாங்கலான்கின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். பணம் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? மன அமைதியை வாங்க முடியுமா? இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய இதை வாங்க முடியுமா? அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே வேண்டியது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் இருக்குது. இல்லாதது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அது எப்படி இன்பமாக அனுபவிக்கிறோம் அல்லது அதிலிருந்து எப்படி துன்பத்தை வரவழைத்து கொள்கின்றோம் என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. என்னன்னா வேண்டியது இருக்குது,
ஆனால் நாம் வேண்டியது இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு வேண்டிக்கிட்டே இருப்போம் இறைவன்கிட்ட போய். எனக்கு இதை கொடு, எனக்கு பொருளாதார மேன்மையை கொடு, தொழில் மேன்மையை கொடு, கடன் வேணும்னா கடன் வாங்கி கொடு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடு, சொந்த வீடை கட்டி கொடு அப்படி. உண்மையிலே மனவளக் கலைஞர்கள் என்பவர்கள் சாதாரண அன்பர்கள் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனவளக்கலை என்பவர்கள் அனைவரும் குண்டலினி யோகிகள், சாதாரண ஆள் கிடையாது. குண்டலினி யோகிகள் என்று சொன்னால் உயிரை உணர்வதற்கு, அது உணர்ந்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம் என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த உயிரை உணர்வதற்கு உண்டான ஒரு பயிற்சி முறைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விழிப்பு நிலை வேணும். ஏன்னா உயிரை தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எது வரைக்கும் இருக்குது? இந்த பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்துக்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய இறைநிலை வரைக்கும் தொடர்பை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று எங்கே இருக்குதுன்னா என் உடலுக்குள்ளே இருந்து இயங்கி கொண்டு இருக்குது. அப்படி இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தொடர்றீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிறவி நாம் எடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள். அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட போய் நாம் கொடுக்கறத விட்டுட்டு எனக்கு வேணும்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? என்பர்களே, குண்டலினி யோகிகள் யாரும் கொடுத்தது தான் வாழணுமே தவிர கேட்டு வாங்கி வாழ்வது என்பது கூடவே கூடாது. கேட்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு அவமானமோ தப்போ கிடையாது. குண்டலினி யோகத்துக்கு தான் அவமானம், அவமரியாதை. அதை விட ஒன்று, நம்ம அதை கற்றுக் கொடுத்தா பாருங்க குருநாதர், அவர் போய் யாருக்கிட்ட என்ன கேட்டாருன்னு சொல்லுங்க பாப்போம். உண்மையிலே இன்னொரு உண்மை சொல்வோம், அது அன்பொழியில் எனக்கு படித்த ஞாபகம், அது சரியாக தெரியல, அது சொன்னாங்களா அல்லது எங்கள் சீனியர் பேராசிரியர்கள் எங்களுக்கு பயிற்சி நடத்தும் போது சொன்னாங்களா என்று எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த ஒரு மகரிஷி அவர்கள் வெளிநாடு பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய காலத்தில், அப்போல்லாம் மன்றத்தில் பொருளாதாரம் ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய காலம். பார்ப்போம் எப்படி இந்த டிக்கெட் வாங்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு நல்லா பொருள் வளம் கம்மியாக இருந்த காலத்தில் மகரிஷி எப்படி போகிறது, சரி இயற்கைக்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் என்றுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ காரைக்காலில் பயிற்சி நடத்திட்டு, அப்போல்லாம் பயிற்சி நடத்தினா வரவு செலவு கணக்கு முடித்து மிச்ச தொகையை மகரிஷிக்கிட்ட கொடுத்து அவருடைய வழி செலவுக்கு உண்டான பணத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ காரைக்காலில் இருந்து ஒரு அன்பர் போயிருக்காங்க. அவங்க என்ன வாங்கன்னு சொல்லிவிட்டு அதை உபசாரனால முடிச்சுட்டு என்ன நாங்கள் பயிற்சி முடிச்சுட்டு மிச்ச காசு நீங்கள் வாங்காமல் கொடுக்காம விட்டுட்டோம், அதை கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தோம். உண்மையிலே இப்போது நினச்சி பாருங்கள், நம்மக்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கணும்னா மிக முக்கியமான 2 விஷயம் செய்யணும். ஒன்று, முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இயற்கைக்கிட்ட சொல்லக்கூடிய வழிமுறை தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா போதும், வர வேண்டியது தானாக உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போவது அத்தனையும் வேண்டுவது, உங்களை தேடி வருவது அத்தனையும் வேண்டியது. வேண்டுவது வேற, வேண்டியது வேற, 2க்கும் வித்தியாசம் இருக்குது. உண்மையிலே நீங்கள் இறைவன்கிட்ட நீங்கள் போய் என்ன நீங்கள் கேட்டிங்கனாலும் இறைவன் கொடுப்பானான்னா கொடுக்கவே மாட்டான். இது கொஞ்சம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் நாங்கள் போய் பக்தி மார்க்கத்தில் போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது கிடைக்கும், அது அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், நல்லா போய் செஞ்சோமே கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரலாம். அங்கே நீங்கள் கேட்டது எதுவும் கிடைக்கல, அவர் கொடுக்கல. இங்கே தான் மாக்கோல மதிவிருந்தில் மகரிஷி ஒரு வார்த்தை எழுதிப்பார், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் அங்கு நீயே காட்சி அளிப்பாய் என்று.
அப்போ நான் எனக்குள்ளே நான் கேட்க 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 என்னுடைய மனமானது அந்த எண்ணங்களை திரும்ப 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 அதை பற்றியே நினைக்க சொல்ல அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க எடுக்க அது நம்மக்கிட்ட வந்தது. இப்போ அது வந்து நான் தான் முயற்சி எடுத்தேன், நான் நினச்சது நான் தான் அதை திரும்ப திரும்ப அதற்கு ஊக்கம் கொடுத்தேன். அந்த தன்மை வந்து ஆக்கத்துக்கு வந்து அது வந்து எங்கே யார்கிட்ட போய் எப்படி அதை செயல்பாட்டுக்கு கொண்டுகிட்டு வரணுமோ அதை கொண்டுகிட்டு வந்து அது என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துச்சு. உண்மையிலே இதுதான் வேண்டுவது. ஆனால் வேண்டியது என்பது பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு. அது எப்போ உங்ககிட்ட வந்து சேருமோ அப்போ உங்ககிட்ட வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. இதை தான் விவேகானந்தர் சொல்வார். நீ தகுதியுடையவனாக இருந்தால் உனக்கு சேர வேண்டியதை எந்த பிரபஞ்ச சக்தியாலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நான் சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் அதை உனக்கு கொடுக்கவும் முடியாது என்று சொல்வார். அதனால் என்ன வேணும் என்ன வேண்டாம், வேண்டியது என்ன வேண்டுவது என்ன என்பதை தெளிவாக நாம் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்பமாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். பாரதியார் ஒரு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இன்பம் தானே இருக்குது, துன்பம் என்று ஒன்று இல்லையே. இது நாள் வரைக்கும் வந்தவங்க எல்லாரும் துன்பம் என்று ஒன்று இருக்கும், இன்பம்னா துன்பம், மகிழ்ச்சின்னா வருத்தம் அப்படின்னு ரெட்டையாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீகத்துறையில் தேடுதல் இருந்தீங்கிறது தெரியல. இன்பம் மட்டும்தான் இருக்குது என்பதை உலகத்துக்கு வந்துட்டு ஆணித்தரமாக சொன்னது, அதை விஞ்ஞான ரீதியாக நிரூபித்த ஒரு நபர் யாருன்னா அருட்தந்தை அவர்கள். எப்படி விளக்குறாரு? இன்பத்தின் அளவும் முறையும் மீறும்போது இன்பமே தான் துன்பமாக மாறுதே தவிர துன்பம் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இப்போ பாரதி வாக்கு மெய்யாகி போச்சு பாருங்கள். எங்கெங்குக்கு எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. அப்போ இன்பத்தின் அளவும் முறையும் மாறும் பொழுது தான் இன்பம்தான் துன்பமாக மாறுதே தவிர துன்பம் என்று இந்த ஒன்றே இல்லை. நீங்கள் வேண்டியது கேட்டாலும் சரி, வேண்டுவது கேட்டாலும் சரி, இன்பம் தான் வரணும். ஆனால் நாம் இன்பத்தோடு வாழறோமா? ஒரு கேள்விக்குறி தான். வள்ளுவ பெருந்தகை ஒரு சொல்வார், வையத்தல் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தல் வைக்கப்படும் என்று சொல்வார். அப்போ நாம் வந்து இங்கே வையத்துக்குள்ளே நாம் வாழக்கூடிய இந்த பூகோள பூமிக்குள்ளே நாம் இங்கே வாழ்வாங்கு வாழணும், துன்பம் இல்லாமல் வாழணும், இன்பமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், அமைதியாக வாழணும். அதுக்கு பொருள் தேவையான தேவைதான். பொருள் இல்லாமல் நாம் வாழ முடியாது. பொருள் எவ்வளவு வேணும், எந்த அளவுக்கு வேணும், எப்படி வேணும், இந்த அளவும் முறையும் நிர்ணயித்து கொள்வதற்கு தெரியாமல் தாங்க நாம் போய் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். திருப்பதிக்கு போய் அங்கே பிரதட்சணம் பண்ணுறது, பழனிக்கு போய் மொட்டை அடிக்கிறது, சமயபுரத்தில் போய் தேர் இழுக்கிறது, இப்படி நல்லா இதெல்லாம் செஞ்சால் இறைவன் கொடுப்பான. உருவமற்ற இறைவன் எப்படி நீங்கள் செய்ய கேட்கக்கூடிய பொருளை கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போது ஒரு வீடு கட்டணும்னா யாருடைய உதவி தேவை? கொத்தனார் வேணும், இவர் என்ஜினியர் வேணும், ஆர்கிடெக்ட் வேணும். அதற்கு முன்னாடி நாம் பிளாட் வாங்கி இதெல்லாம் நம்ம செய்யணும். இறைவன் வந்து செய்ய மாட்டான். இறைவன் கட்டிய வீட்டை வந்து இறைவனுக்கு வந்துட்டு இந்த பூமி வந்து ஒரு சின்ன ஒரு 60க்கு 40 ஒரு சின்ன பிளாட்டு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பொருள். அதில் நாம் வந்துட்டு இதோட நீளம் அகலம் போட்டுட்டு எனக்கு தான் சொல்லிவிட்டு எனக்கு அப்புறம் என் குழந்தைக்கு என் குழந்தை அனுபவ பாத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் என் பேர குழந்தைக்கு தான் சொல்லி உரிமை கொண்டாடும் பொழுது நீங்கள் அந்த உரிமை கொண்டாடி அதற்குண்டான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி இஎம்ஐ எல்லாம் கட்டி அந்த டாக்குமெண்ட் இங்கே வரும்பொழுது நீங்கள் படத்தில் தான் இருப்பீங்க.
அப்புறம் அந்த இதை வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த சந்ததியர் வந்துட்டு நல்ல வேளை இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது. 4 குழந்தை இருந்துச்சுன்னா அது வந்து கோர்ட்டுக்கு போயிடும். அந்த கோர்ட்டிலேருந்து அந்த டாக்குமெண்ட் வரும்பொழுது இவங்களும் படத்துக்கு வந்துடுவாங்க. அந்த பேர குழந்தைகிட்ட போகும்போது கோர்ட்டு செலவு, வக்கீல் செலவு போய் என்ன மிஞ்சும்? பேப்பர் தான் மிஞ்சும். இதுதான் வேண்டுவதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் வேண்டியதுன்னு பாருங்க, நமக்கு என்ன இதுக்கு சொல்லுவாங்க பாருங்க, நிற்க 6 அடி, உட்கார 1 அடி, படுக்க 6 அடி இருக்குது. வந்தோம், இருந்தோம், உட்காந்தோம், படுத்தோம், தூங்கினோம், என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஒரு 70-80 வருஷம் இருக்க போகிறோம். அப்புறமேலு 80 வயசுக்கு மேலே இருக்கிறதுங்கிறது இன்றைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய தண்டனைங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். அதனால் 80 வருஷம் இருந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, ஜாலியாக டாட்டா பை பை சொல்லிட்டு வானுரையும் தெய்வத்துக்குள் போகக்கூடிய வாழ்க்கையை வேண்டியதை வைத்து கொண்டு வாழ்ந்து நம்ம பிற்கால சமுதாயத்திற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும். அதுதான் வேண்டியதை நீங்கள் கேட்கணும் நண்பர்களே. இப்படி அந்த அளவுக்கு நமக்கு ஒரு தன்மை வரணும்னா நாம் கொஞ்சம் இந்த மனம் என்கின்ற ஒன்றை விட்டுட்டு அறிவு என்கின்ற ஒரு இடத்துக்கு வரணும். மனம்கிட்ட நீங்கள் போய் எது கேட்டிங்கனாலும் அது வேணும் வேணும் வேணும்னு தான் வாங்கி கொண்டே இருக்குமே தவிர, அது ஒரு அட்சய பாத்திரம் எவ்வளவு போட்டிங்கனாலும் அதுக்குள்ளே நிறைஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர நிறைஞ்சிட்டேன்னு சொல்லவே சொல்லாது. உண்மையிலே அது அதனால தான் மனதுக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வேண்டுவது, ஆனால் அறிவுக்கிட்ட நீங்கள் போய் கேட்டியதான் வேண்டியது. இப்போ அறிவுக்கிட்ட நீங்கள் போய் கேட்குறேன்னா அறிவுக்கிட்ட எப்படி போகிறது? அதுக்கு வழி யார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க சொன்ன மொழி நமக்கு புரியல. நமக்கு புரிகிற மாதிரி அவங்க சொல்ல, முன்னையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்ற பெற்றதால் அதை எங்களிடம் மின்சாரம் மூலம் விளக்கிடலாம். நண்பர்களே, இந்த இடத்துல 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்காம இதில் இருந்து விடுபட முடியாது, அறிவுக்கிட்ட போக முடியாது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒன்று எனக்கு வேணும், என்னென்ன வேணுங்கிறதையும் மகரிஷி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காரு. இந்த சம்பத்துக்கள் 7 மனிதருள் வேறுபாடு என்கின்ற தலைப்பில் இதெல்லாம் வேண்டியது. இதை தாண்டி நீ எதை கேட்டிங்கனாலும் அது வேண்டுவதாக போயிடும். அந்த 7 சம்பத்துக்களை தாண்டி நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதாச்சும் வருமா அப்படின்ட்டு ஒன்றும் வரவே. அதில் அந்த 16 காரணங்கள் சொல்லியிருப்பார். இதெல்லாம் நமக்கு அகத்தாய்வு பயிற்சியிலேயே கற்றுக் கொடுத்துருந்துருப்பாங்க. அதையெல்லாம் இங்கே எடுத்தோம்னா நமக்கு நேரம் ஓடி போயிடும். 7:15 இன்றைக்கி முடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மணி 7 ஆகி போச்சு. நண்பர்களே, அந்த வேண்டியது எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. அதையே நம்மளால் முழுசாக அனுபவித்து இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. இன்னும் வேண்டி வேண்டி வாங்கி வச்சதெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக அளவுக்கு விஞ்ஞான உற்பத்தியில் வரக்கூடிய பொருள்கள் வீட்டை நிறைச்சி வச்சுருக்குது. அந்த நிலையில் நாம் என்ன முதல்ல வேண்டியதை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும், முழுசாக அனுபவிக்கணும். அதாவது நாளைக்கு ஐயோ இது விட்டு போச்சே, இதை நம்ம அனுபவிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமோ வருத்தமோ ஏமாற்றமோ இல்லாத அளவுக்கு முதல்ல வேண்டியதில் நாம் அனுபவிச்சு தீர்த்தாதானே அப்புறமேலு வேண்டி ஒன்றை வாங்கி அதை அனுபவிக்க முடியும். இங்கே இதிலேயே நாம் குறையுடையவர்களாக இருந்துச்சுன்னா நாம் அந்தாண்ட எப்படி போய் நாம் வெற்றி அடைய முடியும் என்பது பாருங்கள். இதற்கு நமது அருட்தந்தை அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு உதாரணம். மகரிஷி அவர்களுக்கு வேண்டியது என்ன? உலக குடும்ப அமைதி. அவர் வேண்டுவது என்ன? உலக சமாதானம். இப்போ பிரச்சனை எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? வேண்டியது கிடைக்கிறது ஈஸி, ஆனால் வேண்டியது
இப்போ நம்ம குடும்பத்தையெல்லாம் நினச்சோம்னா குடும்ப அமைதி கொண்டுட்டு வருவோன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஆனால் இது இல்லாமல் அது கிடைக்காது. ஏன்னா உலகம் முழுவதும் உலக மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பது வேண்டுவது. அதற்காக தானே அவர் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டு இத்தனை பயிற்சி முறைகளை கண்டுபிடிச்சி அதை உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்து அதற்குள்ள மனவளக்கலை என்கின்ற ஒரு பயிற்சி முறையை கொண்டுகிட்டு வந்து அது நம்மளை போகிற ஆளுங்களுக்கிட்ட கொடுத்தது இல்லாமல் மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கின்ற அளவில் நாம் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக? முதல்ல குடும்ப அமைதியில் நாம் ஆரம்பித்தாதான் இதுதான் வேண்டியது. நமக்கு வேண்டியது நம்ம குடும்பம் அமைதியாக இருக்கணும். எப்படி அமைதியாக இருக்கணும்? அதுக்கு அவரே ஒன்று சொல்கிறார் பாருங்க. நான் இந்த உலக சமாதானம் வேண்டும் என்று வருடந்தோறும் 30 நாட்கள் மௌன நோன்பு நோற்று அந்த எண்ணத்தை வான்காந்த களத்தில் கலக்க விடுகிறேன். அப்போ நீங்கள் என்ன வேண்டியதாக இருந்தாலும் சரி, வேண்டுவதாக இருந்தாலும் சரி, எங்கே போய் நின்று வேண்டணும், வேண்டியதை கேட்கணும், என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கணும். உண்மையிலே என்னைக்காச்சும் நம்ம வீட்டில் உட்காந்து நமக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, பொருட்கள் என்ன இருக்குது, பணமாக எவ்வளவு இருக்குது, வேறு மற்ற வித டெபாசிட்டாக என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன இருக்குது, இது நம்ம லைஃபுக்கு போதுமா போதாதா என்பதை பற்றி என்னைக்காச்சும் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? அது இன்னும் வேணும், இன்னும் எவனாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தானா உடனே அதுக்குள்ளே நம்ம போய் அதுதான் வாங்கணும், பொருளை வாங்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான். அப்போது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லாமல் வியாபாரிய கையில் கொடுத்து வச்சுருக்குறோம். அவங்க நம்மளுடைய இந்த மனதனுடைய ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்து அவங்க மன ஆற்றலை அனுப்புகிறாங்க பாருங்கள். அதில் நாம் கவுந்துடுறோம். அப்படின்னா நம்மக்கிட்ட மன உறுதி வேணும். மனம் உறுதி எதால் கிடைக்கும்? உண்மையிலே தவத்தால் மட்டும்தான் கிடைக்கும். எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி மன உறுதியை கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் உட்காந்து உங்கள் மனதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து உயிர்த்தன்மையில் கொண்டுட்டு போய் அதை நிலைநிறுத்தினாலே ஒழிய உயிருக்கு வலிமை கிடையாது, இந்த மனதுக்கு வலிமை கிடைக்காது. மனதுக்கு வலிமை கிடைச்சாதான் அது இந்த நுண்ணறிவு என்று சொல்லுவாங்க. மனதனுடைய இன்னொரு போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா அறிவுகிட்ட போய் தான் நிற்கும். அதுலேயும் நுண்ணறிவு என்ற ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த நுண்ணறிவு நுணுக்கமான ஒரு தன்மை. இது நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கிறது இயற்கை. இதை தாண்டி நமக்கு நாம் ஏன் போய் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இது வந்தால் என்ன பண்ணோம், இதை நாம் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அல்லது இதில் ஏதாச்சும் குறைப்படுத்தியிருக்கிறோமா, இல்லை அதை நாம் கெடுத்து வச்சுருக்கிறோமா? இன்றைக்கி இயற்கை கொடுத்தது அத்தனையும் நாம் எந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளால் எங்கேயாச்சும் போய் துணிச்சு தண்ணி குடிக்க முடியுதா, சுவாசிக்க முடியுதா? இல்லையே. அப்போது வேண்டி கொடுத்தது அத்தனையும் நாம் கெடுத்து வச்சுட்டு அந்தாண்ட போய் நாம் கையேந்தி வேண்டிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது யார்கிட்ட நீங்கள் போய் கையேந்தினாலும் சரி, அது இயற்கைக்கிட்ட கையேந்தினாலும் சரி, இறைவன்கிட்ட கையேந்தினாலும் சரி, அது பிச்சை எடுத்தலுக்கு சமானம்தான். எங்கும் நிறைந்த இயற்கை இறையாற்றல் இருக்குதுன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கை இறையாற்றல் எனக்கு வேணுங்கிறத வரவழைத்து கொண்டு அனுபவித்து வாழ்ந்து அந்த தன்மை உணர்ந்து கொள்ளாது என்பது எப்படி நமது மனதுக்கு அறிவுக்கு தெரியாமல் போச்சு? அது யாருடைய குற்றம்? என் குற்றம் இல்லையா? அப்போ நான் அதை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் போய் அந்த தன்மையை நான் நான் கொடுத்து வாழணும். அதாவது இரண்டொழுக்க பண்பாடில் தைரியமாக சொல்கிறோம், யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் என்ற உதவியை செய்வேன். என்னால் என்ற உதவி செய்வேன்னு எப்படி கேட்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? எதை வச்சு கொடுப்பீங்க? உடலால் கொடுக்கலாம், ஒரு மனதால் கொடுக்கலாம், அல்லது அவர் பொருள் கேட்குறாரு,
நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தூக்கி கொடுத்துட முடியுமா? மனசு வந்துடுமா? நண்பர்களே, அப்படின்னா நான் எந்த இடத்துல நின்னா நான் பிறருக்கு உதவியோடு வாழ்வேன். நல்ல வேளை கொடுத்து வாழணும்னு மகிழ்ச்சி பொருள் உதவி துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் என்ற உதவியை செய்வேன்றதுனால தைரியமாக எல்லாம் சொல்லிக்கிட்டு செய்கிறோம். ஆகவே கொடுத்து வாழறது தான் உயிரில் மனதை உயிரில் ஒடுக்கி தெய்வீகம் என்கின்ற ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன என்று பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து வாழற வாழ்க்கையே எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் நான் நம்ப வேண்டும். முன்னி ஆசை சீரமையத்தெல்லாம் சொல்லுவாங்க, நம்பிக்கையோடு இருங்கப்பா, உங்களுக்கு வேணுங்கிறது வந்து சேரும். 2 விஷயம் வேணும், இயற்கையை நம்பணும், பொறுமையாக இருக்கணும். நம்மக்கிட்ட 2 இல்லை. நம்மளையும் நாம் நம்ப மாட்டோம், அடுத்தவங்களையும் நாம் நம்ப மாட்டோம். அப்புறம் எப்படி நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும்? இன்றைக்கி வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் தலைப்பு போட்டாங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு அன்பர் உட்காந்துக்கிட்டு எனக்கு 1 கோடி ரூபா வேணும், கொடுப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டால் நான் எங்கேருந்து கொடுக்குறது? கொடுக்க முடியுமா? என்கிட்ட கோடினே கிடையாது, நான் இன்னும் லட்சாதிபதியாக தான் இருக்கிறேன், இன்னும் கோடீஸ்வரனாக மாறலை. ஆனால் அவருக்கு எந்த கொடுக்கணும் இல்லையே? அதனால தான் கிறிஸ்டியானிட்டியில் ஒன்று சொல்லுவாங்க, பசித்தவனுக்கு உணவை கொடுக்கறத விட உணவை உற்பத்தி செய்வதற்கு உண்டான வழியை சொல்லி கொடுப்பது அதுதான் புண்ணியம். புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அதாவது ஒருவனுக்கு நீ அவனுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு உண்டான வழியை கற்றுக் கொடுத்தீனால பூ உண்டு நீர் உண்டுனா என்ன? இந்த பூமி உள்ள வரைக்கும், நீர் உள்ள வரைக்கும் உன்னுடைய பெயர் விளங்கும், நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதை தான் சொன்னாங்க. புண்ணியம் செய்வோருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு. நாம் புண்ணியம் செய்யணுன்னா பூவையும் தண்ணி தலையில் ஊற்றி பூவை வச்சா சரியாக போச்சுன்னு எப்போவுமே நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே ஒன்றை கேட்டு அவங்க என்ன கருத்தில் சொல்ல வர்றாங்கங்கிறத கேட்காம புரிஞ்சிக்காம நம்மளாக ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டு நம்ம அதை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும் பொழுது அவங்க சொன்னவங்களையும் காயப்படுத்தி நாமளும் அதில் வருத்தப்பட்டு நமக்கு பிற்கால சந்ததியரும் அது மேலே மரியாதை இல்லாத அற்புதமான வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு காமிச்சிருக்கிறோம். அப்படி காமிக்காமல் நாமளும் நிறைவாக வாழ்ந்து பிற்கால சமுதாயத்திற்கு நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் குண்டல் யோகிகளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நானே இன்னும் வேணும்னு அடைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்னை பார்த்து வளர்றவன் என்ன பண்ணுவான்? இவன் உபதேசத்துக்கு தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே முத்திரை குத்துவான். அவனும் அதே தான் செய்வான், எல்லாம் தெரிஞ்சுக்குவான், எல்லாம் செய்வான், அவனும் அலையுவான். நான் மகரிஷி எப்படி 60 வயதுக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு ஒன்றுமில்லாமல் ஒரு ஓலை குடிசைக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலே எப்படி உலகம் முழுவதும் பயணம் செய்து 21 முறை இந்த உலகம் முழுவதும் பயணம் செய்து இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை கொண்டு வந்து கொடுத்ததை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, எதை தெரிஞ்சுக்கிட்டார்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய உயிரை தெரிஞ்சுக்கிட்டாரு. உயிர்கிட்ட போய் ஏன்னா உயிர்கிட்ட நீங்கள் போய் எதை கேட்டிங்கனாலும் அதை கொடுத்துரும், அது மறுக்கவே மறுக்காது. ஆனால் நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டு வாங்கலான்னு நினைக்கிறீங்க. இறைவன்கிட்ட கேட்டு வாங்கி யாராச்சும் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக ஒரு ஆளை சொல்லுங்கள். வாங்கினவன் எல்லாம் சூரபத்மன்னு சொல்லி அவனை கொன்னது தான் மிச்சம். அதே தெய்வம் வரம் கொடுத்த தெய்வமே கொன்னதாக தான் நாம் வரலாறு எழுதி வச்சுருக்கிறோம். என்பதிலே இந்த இடத்துல 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உயிர் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. அது இயக்கத்தில் வரக்கூடிய அலை விரிவலை, அது போய் சங்கமிக்கக்கூடிய காந்தம். அந்த விரிவலைக்கிட்ட நீங்கள் போய் கொடுங்க, அது காந்த களத்தில் போய் ரெக்கார்டாகும். அந்த காந்த களத்தில் நீங்கள் என்ன அழுத்தம் வலிமை வல்லமையோடு அதுக்குள்ளே பதிய வைக்கிறீங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் உங்களுடைய தேவைகள் உங்களிடம் சேர ஆரம்பிக்கும். அப்படி சேரக்கூடிய சேர்க்கை தான்
உங்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடியதாக, வலிமை வல்லமை கொடுக்கக்கூடியதாக, இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக, தெய்வீகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதே. மகரிஷி அவங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு இது வேணுங்கய்யா, அது வேணுங்கய்யா, நீங்கள் வாழ்த்துனா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்க வளமுடன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவார். நீங்கள் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உங்கள் தொழில்துறை வெற்றி அடையட்டும், உங்களுக்கு பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்டும், அல்லது நீங்கள் பொருளாதாரத்தை அப்படி சொல்லவே மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? உண்மையிலே ஏன்னா நான் சொல்லி வந்துச்சுன்னா அப்புறம் முத்திரை குத்திடுவீங்க. இவர் சொன்னதுனால தான் வந்தது. இவர் சொல்லி வருமானா வரவே வராது. ஏன்னா ஒன்றுமில்லாத ஒன்றையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர் அருட்தந்தையவர். ஒன்றுமில்லாதது என்ன? இறைவன். இறைவன்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லாத நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் எனக்கு வந்துட்டு இது வேணும்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக 6வது அறிவு சிந்தனை என்கின்ற ஒன்று வந்துச்சு? வேண்டி பெறுவது ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, கொடுக்கப்பட்டு விட்டதை வைத்து கொண்டு நான் இன்பமாக வாழ்ந்து உன்னுள் வந்து ஐக்கியமாக வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்கின்ற தன்மையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற நுண்ணறிவு இருந்தது என்று சொன்னால், அதுக்காக தான் நாம் இந்த உலகத்துக்கு வந்தமே தவிர இங்கே சொத்து பத்து சேர்க்கறதுக்காகவோ, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை சேர்த்து நம்ம வீட்டை நிறைக்கிறதுக்காகவோ, பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் ஆகப்படுறதுக்கோ, டெபாசிட்டை டெவலப் பண்ணுவதற்காகவோ, இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வைக்கிறதுக்காகலாம் நம்ம இங்கே வரலை. அதெல்லாம் யாரோ செய்கிறாங்கன்னா செய்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்துட்டு இயற்கையை பற்றி தெரியல, தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியல. அவன் பயப்படுறது நியாயம். ஆனால் ஒரு குண்டலினி யோகிய மனவள கலைஞர் பயப்படலாமா? அவனும் இதே வேலையை செய்து கொண்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும் என்பர்களே? நான் கொஞ்சம் மருத்துவமெல்லாம் கற்றுக்க போயிருந்தேன், சித்த மருத்துவமெல்லாம். அப்பப்போ ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். இப்போல்லாம் எதுவும் செய்கிறதில்ல. ஏன்னா அது மருத்துவத்துறையில் நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. அதனால் விட்டாச்சுன்னு. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு மருத்துவம் செய்ய, இந்த மருந்தெல்லாம் செய்கிறதுக்கு வருவார். அவர் பெயர் பாபுன்னு பேர். அவர் ஒரு நாள் கேட்டார், ஏன் சார் நீங்கள் இதெல்லாம் எதுக்காக போய் கற்றுக்கிட்டீங்கன்னு. ஏதோ வீடு பேர் அடையணும்னு எனக்கு சிறு வயசுலேருந்து சொல்லி கொடுத்தாங்கப்பா, இதெல்லாம் கற்றுக்கிட்டு செஞ்சானாச்சா வீடு பேர் அடைய. சரி, அடைஞ்சிட்டிங்களான்னாரு. நான் எங்கே அடையிற, இது வரைக்கும் என்ன கண்ணில் கூட தெரியல என்று சொல்லி முடிச்சாச்சு. சரி, இப்போ இறைவன் வந்து உங்கள் முன்னாடி நின்று உங்ககிட்டக்கு என்ன வரோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சார் கேட்பீங்க? அவர் 3வது கூட படிக்கலை வச்சுக்கல, 3வது 4வது தான் படிச்சிருக்கார். எனக்கு ரொம்ப யோசனை, சிந்திக்க ஆரம்பிச்சு. கேட்குறது நியாயம்தானே, இறைவனை அடையணும்னு தானே நாம் இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற ஆள் வந்துட்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். நான் வீடு பேர் அடையணும்னு கேட்பேன். அவர் கொடுப்பாரா சார் அப்படின்னா, அது தெரியலையே அப்படின்னு. இது ஏன் சார் இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு அவரையே கேட்டு நீ தாயா வேணும்னு கேட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு. என்னுடைய படித்த படிப்பு, தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இங்கே என்ன செல்லுபடி ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்போது எனக்கு கேட்க தெரியலேன்னு தானே அர்த்தம் என்பதில்லை. இதை தானே வள்ளல் பெருந்தகை சொன்னார். ஒருமையுடன் எனது மலரடிதன் நினைக்கின்ற உத்தமர் தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவுகள் அவாமை வேண்டும், எல்லாம் லிஸ்ட்டு போட்டாங்க. ஆனால் அவர் சுற்றி இருந்தவங்க எல்லாம் இவர் என்ன கேட்டாரோ அது இல்லாதவங்க தான் அவர் சுற்றி இருந்தாங்க. அதனால் தயவு செய்து இந்த இறைவன்கிட்ட போய் அது வேண்டுவது இது வேண்டுவது என்ற வேலையெல்லாம் விட்டுட்டு, நமக்கு என்ன இறைவன் வேண்டியது எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து கொண்டு நிறைவாக முழுமையாக வாழ்வது எப்படி என்ற சிந்தனை ஆராய்ச்சி கொள்ள வந்து நம்ம வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு இன்பமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, பேரின்பத்தோடு வாழ்ந்து காமிப்பது தான் இந்த சமுதாயத்திற்கு மனவளக் கலைஞர்கள் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமை என்று கூறி, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
எங்கள் இந்திய நேரத்துப்படி எங்கள் கடிகாரத்தில் 7:15 காமிச்சிருச்சு. முடிச்சுக்கிட்டேன். வாழ்க வளமுடன். Recording stopped. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா, நான் பேசுறது கேட்குதா ஐயா? கேட்குதுங்கய்யா. கேள்வி நேரத்துக்கு முன்பு தவநிலைக்கு வந்து இன்று சிறந்ததொரு சிந்தனை விருந்தை நமக்கு அளித்து நமது வாழ்க்கையை எப்படி சிந்தித்து என்ன வேண்டும் எது வேண்டாம், வேண்டியது என்ன, வேண்டுவது என்றால் என்ன, வேண்டியது என்றால் என்ன என்று தெளிவாக நமக்கு சிந்தனைகள் கொடுத்து சிந்திக்க வைத்த முதுநிலை பேராசிரியர் சுந்தரராஜன் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக படிப்பு மேலும் சிறந்த வாழ்க வளமுடன். இன்று சாந்தி தவம் கூட்டு தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருணாசலம் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக பணிகளை மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். இந்த ஐயாவை பற்றிய அறிமுறையை கொடுத்த அவர்களது முயற்சி அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக பணிகள் பெரும் சிறந்த வாழ்க வளமுடன். ஒரு சில அறிவிப்புகள். நாங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே யூனியில் இந்திய நேரம் 6:15 வரை 6 மணி நேரம் கூட்டு தவத்தை மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை மட்டும் ஐயாவை போல பேராசிரியர்களை அழைத்து சிந்தனை ஒன்றை கொடுத்து வெள்ளிக்கிழமை மட்டும் 1 மணி நேரம் புரோகிராமை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் மாதம் ஒரு மௌனம் என்ற முறையில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மௌனத்தையும் வழியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது இந்திய நேரம் 7 to 2, தாய்லாந்து நேரம் 8 to 4, சிங்கப்பூர் நேரம் 9 to 5. அதை பற்றிய பழைய அறிவிப்புகள் நிறைய வந்திருக்கிறது. வாய்ப்புள்ள அன்பர்கள் அதை பயன்படுத்தி கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். வாழ்க வளமுடன். இப்பொழுது தங்களது கேள்விகளை அட்மிட் பண்ணிட்டு சந்தேகங்களையும் தங்களது கருத்துக்களையும் கூறலாம். வாழ்க வளமுடன். காசி விஸ்வநாதன் ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. தங்கள் உரை வந்து நிறைவான உரையா. வேண்டியதெல்லாம் கிடைத்துவிட்டது. நீ வேண்டுவது இறைவனை தவிர எதுவும் இல்லை. நல்ல நிறைவான உரை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. காசி விஸ்வநாதன் மதுரை. சரிங்க. சரி. ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேண்டியது என்ன என்று சிந்திக்க வைத்திருப்பீர்கள். சிந்திச்சு நாம வந்து என்ன வேண்டணும், எதை செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க. சிந்தனையில வந்து மகரிஷியினுடைய அனுபவத்தில் நீங்கள் எப்பவுமே பகிர்ந்துக்குவீங்க. அதுபோல இன்று நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரியும் சொல்லியிருக்கீங்க. சரி. சரியான சிந்தனை. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மறுபடியும் ஐயா. வாழ்க வளமுடன். நான் புவனேஸ்வரி பேசுறேங்க ஐயா, ஸ்ரீரங்கம் அறக்கட்டளை. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேங்கம்மா. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க ஐயா.
வேண்டியது என்னங்கிறதும் கிளியரா சொல்லிட்டீங்கய்யா. உங்களுடைய ஸ்பீச் படி தான் பாரதி லைஃப் ஓடிட்டு இருக்குங்கய்யா. Right. உங்களுடைய 3ஆம் நிலை அகத்தாய்வு, ஆ 2ஆம் நிலையில் அந்த ஊக்கம்தான் போயிட்டு இருக்குங்கய்யா. ஆனா இன்னைக்கு கிளியரா, அதாவது நம்மளுடைய சுச்சுவேஷன் என்ன இருக்கு அப்படிங்கல வேண்டுவது என்னங்கிறதையும் வேண்டியது என்ன அப்படிங்கறத ரொம்ப கிளியரா கொடுத்தீங்கய்யா. அதாவது நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் குழப்பத்துல இருந்துச்சு. அந்த குழப்பத்துக்கு குருவே உங்க மூலியமா எனக்கு கிடைச்சதுங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிமா. இதெல்லாம் அவர் அருள் தான். நான் ஒன்றும் இல்லாதவன், என்கிட்ட எனக்கு ஒன்றும் இருக்க தெரியாது. நீங்க சொல்ற ஒவ்வொரு, அதாவது உங்கள்கிட்ட உட்காந்து ஒரு ராஜசேகர் சார் கூடயும் உங்க கூடயும் உட்காந்து நிறைய பேசுனது வந்து அந்த அறிவினை தெளிவா கொடுத்ததுங்கய்யா. அது இன்னைக்கு எதாச்சும் எனக்கு அது கிடைச்சதுங்கய்யா இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சி. ஐயா அடுத்து திருவேங்கடம் பேசுங்க ஐயா. அன்பில் பண்ணிட்டு வாழ்க வளமுடன். சரி. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேலக்ஸி அட்மிட் பண்ணிட்டு பேசுமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா உங்க கருத்துக்கள் அனைத்தும். சரிங்க. அந்த எடுத்துக்காட்டும் கதையை சொல்லி அந்த நல்லா மோட்டிவேட் பண்ற மாதிரி சிந்திக்க வச்சுட்டீங்க. அவங்க கருத்துக்கள் அனைத்தும் எது வேணும் வேண்டாம் அப்படின்னு நம்ம கேட்க தேவையில்ல. இறைவனுக்கு தெரியும் எது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி செய்யணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நல்லா இருந்தது ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கண்மணி மாணிக்கமா பேசுமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. நம்ம வந்து எங்க நின்று நாம வேண்டணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல தெளிவா சொன்னீங்க ஐயா. அந்த விரிவலையாகிய காந்தத்துல நின்று நம்ம வேண்டணும், காந்த களத்துல நின்று வேண்டணும் அப்படிங்கிறது. அப்ப அழுத்தம் வலிமை வல்லமை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த கருத்து ஆழமா பதிஞ்சுங்க ஐயா. சரிங்க. மகரிஷி வந்து ஒன்றுமே இல்லாததையே மகரிஷி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் வாழ்க வளமுடன் தான் சொல்லுவாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐயா. நிறைய கருத்துக்கள் சிந்திக்க வச்சது. தெளிவான ஒரு மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. குருவம்மாள் பேசுங்கம்மா. அன்பில் பண்ணி பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா மதுரையிலிருந்து பேசுறேங்க ஐயா. சரிங்கம்மா. சரிங்க. ரொம்ப அற்புதமான உரைங்க ஐயா. சிறப்பா பேசிட்டீங்க ஐயா. சரி. ரொம்ப நிதானமா துணையவா பேசிட்டீங்க ஐயா. எங்களுக்கு புரியுற மாதிரி அந்த மாதிரி நாங்க வந்து இதுவரையிலும் அவ்வளவா இவ்வளவு நிதானம் எப்படி நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே எங்களுக்கு பசுமரத்தாணி மாதிரி அப்படியே பதிஞ்சிருச்சுங்க ஐயா. சரிங்கம்மா. வேண்டாம் வேண்டு ரொம்ப அற்புதங்க ஐயா. எல்லாமே இறைவன் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிரந்தரம் பண்ணி வச்சிருக்கிறாரு என்னங்கய்யா. ஆமா அப்படின்னு ரொம்ப அற்புதமா பேசிட்டீங்க ஐயா. சரி. வாழ்க வளமுடன். சிறப்பான உரைங்க. வாழ்க வளமுடன் கட்டட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சரவணன் ஐயா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்களுடைய சிந்தனை நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். எனக்கு ஒரு டவுட் சொல்ல முடியுமா ஐயா? சொல்லுமா. நீங்க கேட்ட கேள்விதான். எங்களுக்கு எந்த சென்டர் கோயிலுக்கு போனாலும் இல்ல
ஒரு பெரிய ஜீவ சமாதிக்கு போனாலும் அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து குண்டலி யோகிகள் தெரிஞ்சுக்கணும், நீங்க அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா அது எப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்லல. அதான் எங்களுக்கு அங்கே போய் தவம் செய்யுங்க, அவங்க ஃப்ரீக்குவன்சிக்கு போங்க. ஓகே. அங்கே போய் சுவாமிஜி சொல்லுவாங்க 9 மைய தவம் செய்யுங்கம்பாங்க. அவங்க கிட்ட போய் அவங்களே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் என்ன கேட்குறது? இல்ல நீங்க வந்து என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்கன்னா, திருப்பதி கோயில் இருக்குன்னா இங்க இவ்வளவு பேர் போறாங்கன்னா அந்த சித்தர்கள் அங்க என்ன ஆற்றல் களம் இருக்கு, அங்க என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத குண்டலி யோகிகள் தெரிஞ்சுக்கணும், நீங்க அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா. ஆனா அதுக்குள்ள வழிமுறைகள் வந்து நீங்க எங்களுக்கு சொல்லல. அதுக்கப்புறமா நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்டீங்க, எங்களுக்கு ஆன்சர் தெரியல. எனக்கு கேள்வி கேட்டுதாமா பழக்கம், பதில் சொல்லி அவ்வளோ பழக்கம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா தவம் செய்யுங்க. செய்க தவம் செய்க தவம் செய்க தவம் மனமே செய்க தவம். மனம் தவம் செய்யணும், உடல் தவம் செய்யக்கூடாது. நாம் இப்போ உடலால் தான் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மனதை தவம் செய்ய விடுறதில்லை. உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்ய வேண்டும் என்று மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்போ உயிர் இயங்கி கொண்டு இருக்கிறதுல தான் மனம் வருது. இப்போ மனம் வேறு உயிர் வேறு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வெவ்வேறாக வச்சுருக்குறோம். இதுக்கு உயிர்னு பேர் வச்சுருக்குறோம், அதிலேருந்து வரக்கூடிய ஆற்றலை மனம்னு வச்சுருக்குறோம். ஆனால் அந்த தண்ணி தேக்கி வச்சாதான் விவசாயத்துக்கு பயன்படுது, குடிநீராக பயன்படுது, மின்சாரம் எடுக்க பயன்படுது, எத்தனை விதமாக பயன்படுத்துகிறோம். அப்போ அலையாக இருக்கக்கூடிய மனதை உயிரில் தேக்கினாதானே உயிர் வந்து எல்லாத்தையும் பயனுள்ளதாக மாற்றும். மனந்த அதனால தான் சொன்னாங்க மனம்போக்கில் போக வேண்டாம்னு சொன்னாங்க. மனதை கொண்டாந்து உயிரில் ஒடுக்குங்க, உயிருக்குள்ளே சேர்த்து வைங்க. ஆனால் நாம் மனதை அது பாட்டுக்கு ஓட விட்டுறோம். உடலில் உட்காந்து மனதை கவனிக்கிறமே தவிர உயிரை கவனிக்க மாட்டேங்கிறோம். உயிரை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதுக்கு பேர் தவம். என்ன நீங்கள் உயிரை கவனிச்சிட்டிங்களான்னு கேட்காதீங்க, நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க வளமுடன். அடுத்த சத்திய சாய் கேளுங்கம்மா. அடுத்தது அட்மிட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மதுரையிலேருந்து பேசுறியா? வாழ்க வளமுடன். இப்ப நம்ம பிறக்கும் போதே இதுதான் நடக்கும் ஒரு டிசைன் பண்ணி தான் நம்ம வந்துடும் என்னங்கய்யா? ஆமா, எல்லா ஏற்பாடு பண்ணி தான் வர்றோம். ஆமா, டேட்டு டைம் முதல் கொண்டு சொல்லுங்க. டேட் சொல்லுங்கய்யா. அப்படி வரும்போது அது நிறைய வந்து பாதிப்பானதா இருந்து நாம பண்ற தவத்தினால அதெல்லாம் பாசிட்டிவா மாற சான்ஸ் இருக்கா? அதாவதுங்க, தவம் செய்தீங்கன்னா அதையெல்லாம் ஏற்று அனுபவித்து அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். அதை மாற்றணும் அப்படின்னு போய் தான் நாம் வந்து இவ்வளோ சிக்கலில் மாற்றிக்கிறோம். ஏன்னா அது பதிஞ்சு வைத்திருக்கக்கூடிய இடம் எல்லாமே வான்காந்த களத்தில். அதை அனுபவித்து தீர்ப்பதற்காக ஒரு மீடியா வேணும், அது உடல். அந்த உடல் எதுக்காக வந்திருக்குது? இதெல்லாம் அனுபவித்து சரி பண்ணிட்டு வர்றதுக்கு. நான் வந்துட்டு இதை மாத்துறேன்னு போய் சிக்கலில் நாம் சிக்கக்கூடாது. வந்துச்சா செத்தான், அனுபவிச்சு திட்டினானா திட்டிட்டு போயிட்டு போகிறான். மகிழ்ச்சி சொல்கிறாரு பாருங்க, திட்டினானா ஒரு பாவ பதிவை எடுத்துகிட்டு போகிறான். நல்லா இரியா, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்திய அப்படின்னு அவங்கள வாழ்த்தணும்னு சொன்னார் பாருங்க.
அதனால் நம்ம வந்துட்டு வந்த நோக்கம் வந்துட்டு இது வரைக்கும் வந்தது அத்தனையும் தீர்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தோம். அதை மாற்ற முயற்சி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நாம் வந்து இயற்கையோடு இசைந்து இருக்கக்கூடிய அளவுக்கு போக முடியுமான்னா அதுவும் முடியும். அப்படி அது முடியாதது இல்லை. ஏன்னா அதனுடைய கூட்டுத்தொகையாக தானே இந்த பிரபஞ்சமே. அப்போ அந்த உயிர் என்கின்ற இடத்துல போய் நின்றுட்டு இதை மாற்றணுன்னா அதை மாற்றிக்கலாம். அந்த இடத்துல போய் மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமையும் வல்லமையும் உள்ளதாக அதுக்குள்ளே ஊடுருவி நிற்கக்கூடிய தன்மையை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா மாற்றிடலாம். ரைட். வாழ்க வளம். ஐயா ரொம்ப அருமையா இருந்தது. என்னுடைய கருத்துக்கள் நான் என்ன எதிர்பார்த்தனோ, அதாவது எனக்கு என்ன வேணும் எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தா நல்லா முடிச்சீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏற்று நீங்க வந்து ஸ்பீச் கொடுத்ததுக்காக மேலும் மேலும் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்போ பாருங்கள், என்னை சுற்றி 3 பேர் உட்காந்து, இல்லைன்னா டிவியை பார்த்துக்கிட்டு வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு ஏதோ இருந்திருப்போம். இல்லாமல் தவம் செய்து ஒரு எங்களுடைய எண்ணம் சொல் செய்கிறாய வினைப்பதிவை சேர்த்திக்காத ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றிங்க. வாழ்க வளர்ந்த. முடிச்சிடலாங்க, முடிச்சிடலாம். வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவழி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.